வெல்கம் டு மிஸ்டர் மேக்ஸ். திஸ் இஸ் பிரகாஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இமேஜ் சீரியஸ், பட வரிசை. சரிங்களா? ரொம்ப 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 சுலபமான டாபிக். பார்த்த உடனே ஆன்சர் சொல்லக்கூடிய டாபிக் இதுதான். சரிங்களா? இதில் எதுவும் நம்ம புரிஞ்சிக்கணும், நடத்துகிறதோ எந்த ஷார்ட்கட்டோ எதுவுமே கிடையாதுங்க. பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். சரி, முதல் கேள்வி பார்ப்போம். அதாவது 4 படம் கொடுத்துருப்பாங்க, அதில் ஏதாவது ஒரு படம் மிஸ்ஸிங்காக இருக்கும். 4 படத்துக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும். அந்த தொடர்பு என்னான்னு கண்டுபிடிச்சி அந்த படத்துக்கான விடை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, முதல் இதில் பார்ப்போம். ஒரு கோடு, 2 கோடு, 4 கோடு. இதில் ஒரு கோடு, இதில் 2, இதில் 4. கண்டிப்பாக அதில் எத்தனை கோடு வந்திருக்கும்? 3 கோடு வந்திருக்கும். ரெண்டாவது ஒரு விஷயம் பாருங்கள், டைரெக்ஷன் அப்படி போடுறேன். 1 2 3. அப்போ கண்டிப்பாக இந்த டைரெக்ஷன் இன்னொரு டைரெக்ஷன் என்னவாக தான் இருக்கும்? இதாக தான் இருக்கும். இங்கேருந்து கடிகார திசையில் 90 டிகிரி, இங்கேருந்து கடிகார திசையில் 90, இங்கேருந்து கடிகார திசையில் 90. சரிங்களா? அப்போ இந்த படம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி அமைஞ்சிருக்கணும். அப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய ஆப்ஷன் எதுன்னு பார்த்தா ஏ இல்லை, பி இல்லை, சி இல்லை, கண்டிப்பாக ஆப்ஷன் டி தான். சரிங்களா? ரெண்டாவது கேள்வி பார்ப்போம். சரி, ரெண்டாவது கேள்வி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சைக்காலஜியில் ஒரு விகிதம் மற்றும் விகித சம் கணக்கு மாதிரியே அதில் ஒன்று நடத்தியிருப்பேன். சரிங்களா? அது என்னான்னு சொல்லி பார்ப்போம். இப்போது எடுத்துக்காட்டுக்கு 4:20 டாட் 5:? கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ 21, ஆப்ஷன் பி 26, ஆப்ஷன் சி 24, ஆப்ஷன் டி 23 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த கணக்கை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணியிருப்பீங்க? ரேஷியோ அண்டு ப்ரொப்போர்ஷனாக இருந்தால் 4/21 ஈக்குவல் டு 5/x, x ஈக்குவல் டு 21 × 5/4. இதை சால்வ் பண்ணால் கண்டிப்பாக இந்த ஆன்சர் வராது, புள்ளியில் தான் ஆன்சர் வரும். சரிங்களா? அப்போது இதை வேறு மாதிரி யோசிக்கணும்னு சொல்லியிருந்தேன். இதுவே ரேஷியோ அண்டு ப்ரொப்போர்ஷன் அதில் கேட்டிருந்தாங்கன்னா, விகிதம் மற்றும் விகித சமம், அதாவது ஆப்டிடியூடில் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் இப்படி தான் சால்வ் பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த கணக்கு சைக்காலஜி உளவியலில் கேட்டிருந்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணியிருப்பீங்க? 4ங்கிற நம்பர் எப்படி 21 மாறுச்சு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கணும். சரிங்களா? எப்படி 21 மாறி இருக்கும்? 4 × 5 + 1 ஈக்குவல் டு 21 வந்திருக்கும். அப்போ 5ங்கிற நம்பர் அதே 5 × 5 + 1 என்னது? 26 கிடச்சிருக்கும். அப்போ இந்த கேள்விக்கான விடை 26. அப்போ இதில் என்ன தான் யோசிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் என்ன ரிலேஷன், என்ன சம்பந்தம், அதை மட்டும்தான் யோசிக்கணும். அதே மாதிரி தான் இந்த கேள்வி. இது போலீஸோட ஒரிஜினல் கொஸ்டின் தான் நான் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கேன். சரி, இந்த கேள்வியை பார்ப்போம். இங்கே இருக்கக்கூடிய கோடு இப்படி மாறி இருக்குது. அதாவது இந்த கோடை ஃபுல்லாக போடுறேன் பாருங்களேன். இப்படி இருக்குது, இந்த கோடு இப்படி இருக்குது. ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி. அப்போ இங்கேருந்து 90 டிகிரி ரைட் சைடு திரும்பி இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ இந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு ரிலேஷன் கண்டுபிடிச்சால் இப்படி இருக்கக்கூடிய கோடு 90 டிகிரி திரும்பினா கரெக்டாக சென்டராக அப்படி ஒரு கோடு வந்திருக்கும். சரிங்களா? அப்போ எந்த ஆப்ஷன் வருதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி தான் அதுக்கான விடை. இந்த கோடு மேலே இருக்குது, இந்த கோடு கீழே இருக்குது. 2 கோடுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான விடை. சரி, அடுத்த சம் பார்ப்போம். ஒரு ட்ரையாங்கிள், ஒரு 3 ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ட்ரையாங்கிள் இந்தாண்ட 4 ரோம்பஸாக மாறி இருக்குது. சாய் சதுரம், அது இல்லாமல் மேலே ஒரு கோடு போட்டிருக்காங்க, மேலேயும் கீழேயும். சரிங்களா? அதே இங்கே பெரிய முக்கோணம் கொடுத்துட்டு கொஸ்டின் மார்க்குன்னு கேட்குறாங்க. சரி, இதற்கான விடை பார்ப்போம். முக்கோணம் சாய் சதுரமாக மாறி இருக்குது. இங்கே சதுரமாக கொடுத்துட்டாங்க, தப்பு. முக்கோணமாகவே கொடுத்துட்டாங்க, அதுவும் தப்பு. ஆப்ஷன் சியா ஆப்ஷன் டியாங்கிற டவுட் இருக்கும். சரிங்களா? எது கரெக்டான ஆன்சர்னு பார்ப்போம். இங்கே இருக்கக்கூடிய சாய் சதுரம் இந்த லைனில் எங்கேயா டச் ஆகிருக்கா பாருங்கள். எங்கேயுமே நம்ம டச் ஆகாமல் தான் நம்ம இந்த படத்தில் கொடுத்துருக்கோம். ஆனால் இதில் பாருங்கள், மேலே லைன்லேயும் கீழே லைன்லேயும் டச் ஆயிருச்சு. அப்போ இந்த படம் கண்டிப்பாக தவறு. அப்போ 3 ட்ரையாங்கிள் கண்டிப்பாக 4 ரோம்பஸ் சாய் சதுரமாக தான் மாறி இருக்கும். இது மேலேயும் கீழேயும் எங்கேயுமே டச் ஆகலை. அப்போ கண்டிப்பாக இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டு அதில் ஸ்லாண்ட் லைன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு குறுக்கு கோடுகளாக போட்டிருக்காங்க. சரி, அப்போது இந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் பாருங்கள், இந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் பாருங்கள். அப்போ 2 மூளை விட்டத்துக்கு கரெக்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைன்ஸ் போட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? ஒரு வேளை இதை நான் பக்கத்துலேயே அப்படியே வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். இது எப்படி வந்திருக்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு லைன் போட்டிருப்பீங்க. திரும்ப
இந்த புள்ளியையும் ஜாயின் பண்ண ஒரு கோடு ஒன்று போட்டிருப்பீங்க. அடுத்தது இந்த புள்ளியும் ஜாயின் பண்ண ஒரு லைன் ஒன்று போட்டிருப்பீங்க. அப்போ இதோட படம் இப்படி தான் வந்திருக்கணும். ஆப்ஷன் ஏ கூட மேட்ச் பண்ணால் வரல, பி கூட மேட்ச் பண்ணால் வரல, இப்படி வந்திருக்கணும் ஃபுல்லாக வரல. ஆப்ஷன் சி கூடயும் வரல, ஆப்ஷன் டி கூட மட்டும்தான் மேட்ச் ஆகுது. அப்போ கண்டிப்பாக இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி தான். சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். ஒரு வட்டம் போட்டிருக்காங்க, ஒரு ஸ்கொயர் போட்டிருக்காங்க, ஒரு ட்ரையாங்கிள் இன்வெர்ட்டாக தலைகீழ போட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போது அடுத்தது என்ன, இந்த படம் எப்படி உருவாயிருக்குன்னு சொல்லி யோசிப்போம். உள்ளே இருக்கக்கூடியதுக்கு நான் 1ஆம் நம்பர் கொடுத்துட்றேன், அடுத்ததாக வட்டத்துக்கு 2ஆம் நம்பர் கொடுக்குறேன். இது தலைகீழ மாறி இருக்குது, 3ஆவது படம் மட்டும் தலைகீழ மாறி இருக்குது. கரெக்டுங்களா? சரி, இப்போ இதுவே மாதிரி இதே ஆர்டரில் இதை நான் வரைகிறேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல இருக்கக்கூடியது 1ஆம் நம்பர்னால் சர்க்கிள் முதல்ல வந்திருக்கணும். அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடியது 2ஆம் நம்பர்னால் இது வந்திருக்கணும், சதுரம் வந்திருக்கணும். அடுத்தது 3ஆவது படம் பார்த்திங்கன்னா ஒரு பென்டகன் ஐங்கோணம் கொடுத்துருக்காங்க. இந்த ஐங்கோணத்தை நான் தலைகீழ திருப்பி போடணும். கரெக்டுங்களா? நான் தலைகீழ ஐங்கோணத்தை திருப்பி போட்டேன்னா எனக்கு எது ஆன்சராக வந்திருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆப்ஷனும் ஆப்ஷன் சியும் தான் மேட்ச் ஆகுது. அப்போ கண்டிப்பாக அதற்கான விடை என்னவாக தான் இருக்க முடியும்? ஆப்ஷன் சியாக தான் இருக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. ஏரோ மார்க் மேல் நோக்கி இருக்குது, அடுத்த ஏரோ மார்க் 90 டிகிரி இந்த பக்கம் திரும்பி இருக்குது. அப்போ அடுத்த ஏரோ மார்க் தெரியல, அடுத்த ஏரோ மார்க் அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டவுன் சைடு இருக்கிறதுக்கு தான் பாசிபிள். இப்படி இருக்கக்கூடியது 90 டிகிரி திரும்பி இருக்குது, திரும்ப 90 டிகிரி கிளாக் வைஸ், திரும்பவும் 90 டிகிரி இந்த சைடு ஏரோ மார்க் வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக டவுன் ஏரோ மார்க்காக இருக்கிறதுக்கு தான் பாசிபிள். டவுன் ஏரோ மார்க் எந்தெந்த படத்துக்கு ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்போ ஆப்ஷன் டி தான். அப்புறம் இந்த புள்ளி எதுக்கு தேவையில்லாமல் கொடுத்துருக்காங்கன்னு யோசிச்சு பார்ப்போம். இங்கே இருக்கக்கூடிய புள்ளி ஒரு பிளேஸ் 2 பிளேஸ் நகர்ந்துருக்கு. அப்போ இந்த இடத்துக்கு புள்ளி வந்திருக்கு. சரிங்களா? அப்போ அடுத்த புள்ளி இங்கேருந்து கரெக்டாக 2 பிளேஸ் நகர்ந்துருக்கணும். 1 2 அப்படின்னா கரெக்டாக பாருங்கள் இந்த இடத்துல வந்துருச்சு. அடுத்த புள்ளி இங்கேருந்து 2 பிளேஸ் 1 2. அப்போ இதுவும் மேட்ச் ஆகுது. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் டி தான் உங்களுடைய விடை. சரி, அடுத்த கேள்வி. ஏரோ மார்க் ரைட் சைடில் இருக்குது, அடுத்ததாக டவுனுக்கு மாறி இருக்குது. அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஏரோ மார்க் கிளாக் வைஸில் 90 டிகிரி, திரும்பவும் கிளாக் வைஸில் 90 டிகிரி. அப்போ இங்கேருந்து கிளாக் வைஸில் 90 டிகிரினா கண்டிப்பாக ஏரோ மார்க் மேல் நோக்கி தான் வரணும். ஆனால் 4 ஆப்ஷனுமே ஏரோ மார்க் எப்படி இருக்குது? மேல் நோக்கி தான் இருக்குது. சரி, அப்போ அடுத்ததுக்கு தான் என்னான்னு யோசிக்கணும். சரிங்களா? சர்க்கிள் இந்த இடத்துல இருக்குது, இங்கேருந்து ஒரு பிளேஸ் நகர்ந்துருக்கு இந்த இடத்துக்கு. அடுத்தது இங்கேருந்து ஒரு பிளேஸ் நகர்ந்துருக்கு. அப்போ இங்கேருந்து ஒரு பிளேஸ் நகர்ந்துருந்து கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. கண்டிப்பாக இப்போ இதற்கான விடை ஆப்ஷன் டி தான். பார்த்த உடனே ரொம்ப சுலபமாக மார்க் எடுக்கக்கூடிய டாபிக் இந்த டாபிக்ங்க. சரி, நம்ம மீண்டும் அடுத்ததாக ஒரு புதிய டாப்பிக்கில் அடுத்த கிளாஸில் சந்திப்போம். உங்களுடைய நண்பர்களுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.